ஹலோ, பூ பார்த்தீங்களா? சந்தன முல்லை பூ என்ன அழகாக கோத்துருக்கேன் பாருங்க. எல்லாம் அப்படியே நெருக்கமாக பாருங்க. சந்தன முல்லை எல்லாமே நம்ம வீட்டில் பூக்கிறது. மாடித்தோட்டம் வச்சுருக்கிறேன். இந்த மாடித்தோட்டத்துலேருந்து டெய்லி குறைஞ்சது ஒரு 1000 பூவாவது பூத்துரும் பாருங்கள். அப்படியே நல்லா இந்த காம்பை கழுத்துக்கிட்டக்க இதுதான் பூவோட காம்பு. இது நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நீடியில் நல்லா சொருகி அழகாக அதை உள்ள அந்த நூலில் இழுத்து விட்டுடுவேன். நசுங்கவும் கூடாது, பூ நசுங்கவும் கூடாது. அதே சமயத்தில் ஒரே மாதிரியாக இருக்கணும். இந்த நுனி காம்பில் வச்சு கோத்தாலும் நல்லா தான் இருக்கும். அது என்னன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், ரொம்ப அகலமாக தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு விட்டு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இது அழகாக அப்படியே கோர்த்து அப்படியே ஒரு ரவுண்டாக பண்ணி விட்டுடுவேன். அழகான ஒரு கார்லண்ட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். டெய்லி இந்த மாதிரியான பூ தான் நான் தலைக்கு வச்சுட்டு போவேன். பார்த்திங்களா? சில சமயத்தில் மல்லியும் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், மல்லி தலைக்கு வச்சுட்டு போயிருந்தேன். பாருங்களேன், அந்த மல்லியை காலையில் வச்சது. எத்தனை மணிக்கு? ஒரு 8:30க்கு இந்த பூவை நான் தலையில் வச்சேன்.